எல்லாம் வல்ல இறைவன் இந்த பிரபஞ்சத்தினை படைத்தார். இறைவனுக்கு இது ஒரு திருவிளையாடல். உலகத்தினை படைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. தனக்குத்தானே விளையாடிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். தன்னுடைய வடிவமாகவே இவ்வுலகத்தினை படைத்தார். தானே படைத்த ஜீவர்களுக்குள்ளே தானே ஜீவனாக ஜீவாத்மாவாக இயங்குகிறான். இந்த விளையாடல்களை புரிந்தால்தான் பிறவி பயனை எய்த முடியும். நமக்கு சந்தேகம், குருஜி போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முன்னாடி ஜென்மா, இனி அடுத்த ஜென்மா, இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இதெல்லாம் உண்டா? அப்படி ஒரு சந்தேகம் ரொம்ப பேர் உண்டு. நாம நினைச்சா உண்டு, நாம நினைக்கிறேன்னா இல்லை. புரியலையே. இறைவன் இந்த உலகத்தை தன்னுடைய கற்பனையினாலே படைத்திருக்கிறான். பேசுவதும் இறைவன் தான், பேச வைப்பதும் இறைவன் தான், கேட்பதும் இறைவன் தான், கேட்க வைப்பதும் இறைவன் தான், பேச்சும் அவன்தான், கேள்வியும் அவன்தான். இந்த நிலை புரிய வேண்டும் என்றால் அதற்கு பேர் துரியாதீத நிலை என்று பெயர். இது ஒரு பெரிய விளையாட்டு. அவ்வளவு சுலபத்துல புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுட்டா நாம இருக்கிற இடமே வேற. இன்னும் நாளைக்கு, நாளைய மறுதினம், நேற்று, முந்தா நாள், இப்படி ஞாபகம் தான் நமக்கு இருக்க. காரணம் மாயை என்னும்படியான அறியாமை நம்மை மறைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த படைக்க வேண்டிய அவசியம் இறைவனுக்கு என்ன? எதுக்காக இவன் படைக்கணும்? இது ஒரு கேள்வி. இதுக்கு ஒரே ஒரு பதில். நேரம் அவன்கிட்ட போங்க, ஏண்டா படைச்சேன்னு கேளும். இதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது, அவனை தவிர. குருஜி ஒரு சந்தேகம், எத்தனை பேர் பேசினாலும் ஆண்டவனை பத்தி பேசுற போது அவன் அவன், அப்ப அவன் என்ன ஆண்பாலா? அப்ப பெண்பால் இல்லையா? ஆண் பெண், ஆண்பால் பெண்பால், இப்பால்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவன். நமக்கு புரியறதுக்காக சில சமயம் அவனை ஆண் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம், சில சமயம் பெண் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். உருவம் கொடுத்து வேட்டி கட்டினா அவன், உருவம் கொடுத்து புடவை கட்டினா அவள். அவளாக இருப்பதும் அவனாக இருப்பதும் அந்த ஒரு பரம்பொருள் தான். ஆதிசங்கர பெருமான் என்ன பண்ணினார்? இந்த அவன் அவள் சர்ச்சைக்கே இடமில்லை என்று அது என்று சொன்னார். தத்து, தத்துன்னா அது. அது என்ற பொருளை ஆணாகவும் வைத்துக் கொள்ளலாம், பெண்ணாகவும் வைத்துக் கொள்ளலாம். காரணம், இந்த இரண்டு பார்க்களுக்கும் அப்பாற்பட்ட பால் அது. பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். எல்லாம் பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்க? உன்னுடைய ஒவ்வொரு வினையும் உனக்கு ஒரு பிறவியை கொடுக்கிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மாவும் நமக்கு ஒரு ஜென்மாவை கொடுக்கிறது. கர்மா செய்தால் ஜென்மா நிச்சயம் உண்டு. ஜென்மா எடுத்தா கர்மா செய்யாம இருக்க முடியுமா? ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தாலும் சும்மா இருப்பதும் ஒரு கர்மா தானே. ஒரு கேள்வி. குருஜி பெரியவங்கள்லாம் சொல்றாங்க, புராணங்கள்ல சொல்றதாக சொல்றாங்க, நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஜென்மா உண்டுன்னு. அப்ப முதல் நம்மளை படைச்சானே ஆண்டவன், கர்மா இருந்தா ஜென்மா உண்டு, ஜென்மா இருந்தா கர்மா உண்டு. கர்மா முதல்ல வந்துதா, ஜென்மா முதல்ல வந்துதா? இந்த கேள்விக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது. கர்மா முதல்ல வந்ததுன்னு சொன்னா ஜென்மாவுக்கு காரணம் கர்மா. கர்மா முதல்ல வந்ததுன்னா ஒரு ஜென்மம் இல்லாம கர்மா எப்படி செய்ய முடியும்? சரி, முதல்ல ஜென்மம் வந்ததுன்னா கர்மம் செய்யாம ஜென்மா எங்கிருந்து வந்தது? மரத்திற்கு வித்து ஆதாரமா அல்லது வித்துக்கு மரம் ஆதாரமா? வித்திலிருந்து தான் மரம் வருது, மரத்துல உள்ள வித்திலிருந்து தான் மரம் முளைக்குது. எது முன்னாடி வந்தது? இதுதான் கற்பனை. ஆண்டவனுடைய இந்த கற்பனையை அடிமுடி காண முடியாதுன்னு சொல்றாங்களே அந்த அருணாச்சலேஸ்வரன் அண்ணாமலையை பார்த்து, இதுதான் ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கற்பனை உலகத்தை சிருஷ்டி செய்திருக்கிறான் இறைவன். சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ கற்பனையோ கற்பனையிலையோ பிறந்தாச்சு. இங்கிருந்து மறுபடியும் பிறப்பு இல்லாமல் இருக்க என்ன வழி? தபோவனத்துல குருமூர்த்தி வீற்றிருக்கிற ஒரு சமயம், எங்க ஊர்ல ஒரு ரெட்டியார் ஒருத்தர் ஜட்ஜா இருந்தார். கிருஷ்ணசாமி ரெட்டியார்னு பேர் இருக்காரு. இப்போ நல்ல மேத படிச்சவர், அறிவாளி. இது போன்ற விஷயங்கள்ல ஆராய்ச்சி அதிகம் அவருக்கு. வெகு நாளா ஒவ்வொரு சாமியாரும் பார்த்து இவர் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார்? சாமி, நான் ஜட்ஜா இருந்திருக்கேங்க, நிறைய படிச்சிருக்கேன், இனிமே எனக்கு ஆண்டவனோடு போய் சேர்றதுக்கு வழி பார்க்கணும். ஒரு சந்தேகம், முன்னாடி ஜென்மா வந்ததா இல்ல முன்னாடி கர்மா வந்ததா? அது தெரிஞ்சுட்டா போருங்க. யாராலையும் பதில் சொல்ல முடியாது. வந்தார் தபோவனத்துக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் அந்த ஒரு குருமூர்த்தி என்றுதான் இருக்கு. வந்தவர் வணங்கினார், குடும்பத்தோட வந்தார், வணங்கினார். சாமி, ஜென்மா முன்னாடி வந்ததுங்களா கர்மா முன்னாடி வந்ததுங்களா? எதுங்க முதல்ல? அப்படியா?
காபி சாப்பிட்டியான்னு பதில் கேட்டோம். இல்லைங்க இப்பதான் வந்தேன். போய் காப்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம், ஒரு பெரிய விஷயம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோன்னுட்டேன் சாமி. நான் தான் அழைச்சு கொண்டு போனேன், அவங்களுக்கு காபி எல்லாம் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அவங்க திரும்பி வரதுக்குள்ள சாமி ரூமுக்குள்ள போயிட்டேன். இந்த ரெட்டியார் என்ன நினைச்சார், சாமிக்கு பதில் தெரியல, ஆகினாலும் நம்மளை காபி சாப்பிட வச்சுட்டு உள்ள போயிட்டார். இப்ப எங்கிட்ட வந்தார், சாமி நான் ஊருக்கு போகணும், பெரியவங்களை பார்த்துட்டு போலான் இருக்கேன், கொஞ்சம் இருந்த பார்த்துட்டு வரேன். உள்ள போனேன். எங்கடா வந்த அப்படின்னார். ரெட்டியார் வந்திருக்கார், ஊருக்கு போகணுமா. கேள்வி கேட்டு விட்டு பதில் கிடைக்காம போனா அது சரியா வராது, இருக்க சொல்லு, மாலையில சந்திப்போம். மாலை வந்தது, சுவாமி வெளியில வரல. ரெட்டியார் வந்தார், சாமி மாலையில போலாம் சொன்னாங்களே, இருங்க போய் கேட்டு வரேன். அடே இருட்டி விட்டது, இங்கிருந்து சென்னை போகணும்னா ரொம்ப தொந்தரவு, அதிகாலையில பதில வாங்கிட்டு போலாம்னு சொல்லிடுவேன். போய் சொன்னேன், சரின்னு அவர் பெரியவங்க சொல்றாங்க கேட்போம். அதிகாலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு நெத்தியில திருநீர் இட்டு வந்தார். சாமி ஆசனத்தை உட்காண்டார். சாமி பதில சொல்லிட்டா கிளம்பிடுவேன். அதுதானே பார்த்தேன், பதில சொன்னா நீ கிளம்பிடுவேன் தான், இன்னும் பதில் சொல்லலேன்னு அவர். சாமி புறப்பட வேணும். புறப்படலாம், எல்லாருமே ஒரு நாளைக்கு புறப்படத்தான் வேணும், என்ன இப்பவே அவசரப்படுற, நல்லா புறப்படலாம். உஷக்காலம் ஆட்டம், சூரிய உதயம் ஆகட்டும், ஆகாரம் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். 8:30 மணிக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கப்பட்டது, சாப்பாடு. வந்தார், 9 மணிக்கு நின்றார். சாப்பிட்ட கலப்பு, கொஞ்சம் ஓய்வு எடுத்து பிறகு போவோம். ஒரு 12 மணிக்கு வந்தார். ரொம்ப கடுமையா இருக்கு வெயில், கொஞ்சம் வெயில் தாழட்டுமே அப்படின்னார். இப்படி ஒரு வாரம் நிறுத்தி விட்டார் சுவாமி அவரை. ஒவ்வொரு நாளும் சாமி அந்த கேள்விக்கு பதில், கேள்விக்கு பதில், கேள்வி கேட்டாச்சு பதில் சொல்ல வேண்டியது சாமியினுடைய கடமை. சொல்றேன், மகான்கள் இடத்துல போய் நம்ம இஷ்ட பிரகாரம் நடக்க முடியாது. அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும். நாம போய் அவர்களை எடை போடக்கூடாது. மகான்கள்லாம் நம்ம மாதிரியே காப்பி சாப்பிடுவாங்க, நம்ம மாதிரி படுத்துக்குவாங்க, நம்ம மாதிரி நிற்பாங்க, நம்ம மாதிரி பேசுவாங்க. சார் அந்த சாமியார நம்ம மாதிரி தான், ஒத்தனாவது அவர் மாதிரி நம்ம இருக்கோம் சொல்றாமா? நம்ம மாதிரி அவரால் இருக்க முடியும், மகான்களால நம்ம மாதிரி இருக்க முடியும், அவங்க மாதிரி நம்மால இருக்க முடியும். ஆதிசங்கரர் தெருவழியா போய் கொண்டிருந்தார். அதிகாலையில காசியில 3:30 மணிக்கெல்லாம் எழும்பி கங்கையை நோக்கி செல்லுகிறார். சிஷ்யர்கள் உடன் செல்லுகிறார்கள். போற வழியில அப்பதான் ஒரு கள்ளு கடைக்காரன், அவன் அப்பதான் 4 மணிக்கு கடையை திறக்கிறான். கடையை திறக்கிற நேரம் ஆதிசங்கரர் ஜெகத்குரு, எல்லாருக்கும் குரு, அந்த வழியா போனார். சாமி அப்படின்னா காலில் விழுந்து கும்பிட்டான். சாமி அதிகாலையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவுமா உங்க தரிசனம், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் சாமி, ஏதாவது திருவடியில தட்சணை வைக்கணும், இப்பதான் கடையை துறக்கிறேன், வியாபாரமே இன்னும் ஆகல, கொஞ்சம் பொறுங்க, ஒரு மொந்த கல்லு வித்தா போறோம், வர காசை நான் காணிக்கையா கொடுத்துறேன். சிரிச்சார் குரு பெருமான். ஏண்டா நீ இனிமே வித்து அப்புறம் காசு கொடுத்து தட்சணை கொடுக்க போறியா? எதை விற்க போற? கல்லு, அதுல ஒரு மொந்த கொடுன்னு கல்ல வாங்கினார். ஒரு மொந்த சந்தோஷத்தோட சாப்பிட்டு நீ சேவமாக இருந்து போயிட்டார். பின்னால வர சிஷ்யன்லாம் பார்த்தான், ஏண்டா அவரை நோக்கியோ அந்த குருநாதரே குடிச்சோம், குருநாதரே குடிச்சுட்டார், நம்ம சும்மா இருக்கலாமா? கிட்ட போனான், ஐயா கடைக்காரரே நாங்கெல்லாம் அவர் சிஷ்யங்க அப்படின்னா. என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கொடு. அவன் பார்த்தான், சரி ஆளுக்கு ஒரு மொந்த, அதாவது காலங்காத்தால பானியம் சமர்ப்பயாமி ஆச்சு. சுவாமி போய்கிட்டே இருக்கார், இவங்களும் பின்னால போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இரும்பு கொல்ல பட்டறம், கருமான் என்று பெயர் தமிழில், இரும்பு வேலை செய்கின்றவன். அவன் அந்த ஊருக்குள்ள வண்டிகளுக்கெல்லாம் அச்சு தயார் பண்றவன். அந்த நேரத்தில் கடையை தொடர்ந்து இரும்ப பழுக்க பழுக்க திரவமாக காய்ச்சி அச்சில ஊத்திக்கிட்டு இருக்கான். ஆச்சாரியர் போன வணங்கினான், சாமி காணிக்க கொடுக்க ஒண்ணும் இல்லை, மத்தியானத்துக்கு மேல தான் காசு வரும், கவலைப்படாத, உன் தொழில் இதானா, பழுக்க பழுக்க காய்ச்சிருக்கேன், சரி அதை சாப்பிட்டு விடுறேனார். அதை எடுத்தார், சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு போகல, திரும்பினார், இதையும் சாப்பிட்டு விட்டு வாங்க அப்படின்ட்டு போய். முடியுமா? மகான்களால எதையும் செய்ய முடியும். சில சமயங்கள் அவர்களுடைய செய்கைகள் நமக்கு சரியா படாது, அது உன் தப்பு, உன் தலையெழுத்து, உன் கர்மா. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையும் அதற்கு பின்னால் ஏதோ பெரிய காரணங்கள் புதைந்து கிடக்கும். திருவண்ணாமலையில சேஷாதிரி சுவாமிகள் ஒரு பெரிய மகான் இருந்தார். திடீர்னு ஓடுவார், சிரிப்பார். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் பாவம், திருவண்ணாமலையில ஹைஸ்கூல்ல அந்த காலத்துல வாத்தியார் அவர். அப்ப வெள்ளக்கார ஆட்சி, இவர் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், மொட்டை கருதாசி நிறைய வந்தது. அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சிங்கப்பூருக்கு தெரியாத மொட்டை கருதாசிய அவன் எழுதி போட்டு
அவருக்கு வேலைக்கே வந்துடுத்த ஆபத்து. துரை கூப்பிட்டு சொல்லிட்டான், if you don't submit proper explanation for all these letters you will be terminated tomorrow அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டான். இவருக்கு ஒன்னும் விளங்கல, நான் ஒரு தப்பு செய்யலையே, இது மாதிரி சரி நடக்கிறது நடக்கட்டும், இன்னைக்கு போவோம் ஸ்கூலுக்கு, வேலை போனா போகட்டும். அவருக்கு 5-6 குழந்தைங்க, ரொம்ப ஏழு. அந்த காலத்துல 3 ரூபாய் 4 ரூபாய் தான் சம்பளம் மாசத்துக்கு. அதுல சில பேர் 8 அணா மிச்சம் பண்ணுவாங்க. அரிசி விலை அப்படி, பருப்பு விலை அப்படி. 1 ரூபாய் இருந்தா ஒரு 50 பேர் சாப்பிடலாம் ஹோட்டல்ல போய். ஒரு தம்புடி கொடுத்தா 3 இட்லி 2 வடை 1 மசால் தோசை நினைச்சாவது பார்ப்போங்க. இப்ப போய் நீட்டினா நம்மள அவன் தம்புடிய பாக்குற மாதிரி பாக்கலாம். எங்க ஊர்ல கேவலம் பிச்சைக்காரன் 1 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். ஐயா தானே பாவம், நீ ரொம்ப ஜெருதுறா வச்சுக்க, மினிமம் 5 ரூபாய் கொடுக்கணும், அப்பதானே குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது குறைஞ்சி 200-300 வாங்க முடியாது. எங்க விட்ட இல்ல, நீங்க எங்க கூட தான் வார யாராவது பாக்குறேன், இல்ல வெளியில போயிட்டா மனம் இங்கதான் அடங்கி நிக்குதா, நடக்கிறது நடக்கட்டும் என்ன சொல்லு. ஸ்கூலுக்கு வந்து கொண்டிருக்காரு. அந்த காலத்துல வாத்தியார்களை பார்த்தா, ஆசிரியர்களை பார்த்தா நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. வர்ணாசிரம தர்மம் இந்துவா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஐயரா இருந்தாலும், ஐயங்காரா இருந்தாலும், செட்டியா இருந்தாலும், நாயுடுவா இருந்தாலும், முதலியா இருந்தாலும், எந்த வர்ணாசிரம தர்மத்தை சேர்த்தோம்னா வாத்தியாருங்க பஞ்சகச்சம் கட்டி தான் வருவாங்க ஸ்கூலுக்கு. புல் கை ஒரு போட்டு, ஃபுல்லா பட்டன் போட்டு, தலையில டர்பன் வச்சு கொடையோட வர்றதை பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கும். இப்பவா இதுவும் ஸ்லாக்கு, அதுவும் ஸ்லாக்கு, இதுவும் டைட் பேண்ட், அதுவும் டைட் பேண்ட். இதுல என்ன வேடிக்கை, வாத்தியார உள்ள மாணவனுக்கு வயசு கூட. எப்படி மதிப்பான் வாத்தியார, என்ன வாத்தியார அப்படிங்கிறான். எங்க ஊர்ல வாத்தியாருக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு கவலையோட போய்கிட்டு இருக்கான், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ. வழியில சேஷாதிரி சுவாமியில ஒரு சாக்கடையில உட்கார்ந்து இருக்க. மகான்கள் எப்படி ஒன்னாலும் இருப்பாங்க, நம்மளால எடை போட முடியாது. அம்பிகையோடு நேர பேசக்கூடியவர் அவர். சாக்கடை தண்ணி, அழுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அதில் உட்காந்துக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்க. வாத்தியாருக்கு தெரியும் பெரிய மகான்னு சொல்லி அந்த டர்பனை ஒரு பக்கமா கைட்டி வச்சார், கால் இருக்கிற செருப்பை ஒரு மூலமா கைட்டி வச்சார். ஏன்னா இன்னைக்கு வேலை போக போறது, ஏதோ அந்த மகான தரிசனம் பண்ணிட்டு இனிமேலாவது ஏதாவது நல்லது கிடைக்கட்டு போயிடும். கும்பிட்டு சாஷ்டாங்கமா வணங்கினார். நடு ரோட்ல ஒரு எட்டி பார்த்தார். ஏய் வாத்தியாரா நீ அப்படிதான் விட்டுக்கிட்டு போனார். இந்த கைட்டி வச்சுக்காங்க செருப்பு, அந்த செருப்பை எடுத்து அந்த வாத்தியார் தள்ள அட்டி 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 அடிச்சுட்டு அத்தனை அடியும் வாங்கிட்டு மறுபடியும் அந்த செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டார். அதை போய் தேடி பிடிச்சி காலில் மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே நான் என்ன பாவம் பண்ணணும், இன்னைக்கு உத்தியோகம் போக போகுது, இந்த மகான தரிசனம் பண்ண நான் பண்ண பாவம் அவருக்கு கூட கோபம் வந்துடுத்து, அடி அடின்னு அடிச்சுட்டார். இவருக்குள்ளேயே சந்தேகம், ஒரு மகான்னா கோபம் வரலாமா, இப்படி செருப்பால அடிக்கலாமா? சரி நம்ம தலையெழுத்து போறாத வேலை. பள்ளிக்கூடத்துக்கு போனா இவருடைய டேபிள் மேல ஒரு என்வலப்பிற்கு இவர் அட்ரஸ் எழுதி, விஷயம் புரிஞ்சு போச்சு. டெர்மினேஷன் ஆர்டர் வந்தாச்சு என்று ஊர்ல ஒரு தெய்வம் பாக்கியில எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு அதை பிரிச்சார். அதுல என்ன எழுதி இருந்தது, கரஸ்பாண்டன்ட் எழுதியிருக்கான், சென்ட்ரல் கரஸ்பாண்டன்ட் அவர் எழுதியிருக்கான் அட்ரஸ் பண்ணி, உங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஏராளமான தவறுகள் செய்த காரணத்தால் அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்டு இன்று முதல் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக உம்மை நியமித்திருக்கிறோம். அப்ப சொன்னார் அவர், அந்த மகான் என்ன தலைமையில அடிச்சார், தலைமை ஆசிரியர் உத்தியோகம் கிடைச்சவர். இன்னைக்கும் சேஷாதிரி சுவாமிகள் சரித்திர புத்தகத்தை வாங்கி பார்த்தேன்னா இதை படிக்கலாம். அதனால மகான்கள் என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறதுக்கெல்லாம் நம்முடைய எண்ணத்துல நம்ம லெவல்ல கணக்கு பார்த்தா ஏமாந்தே போயிடுவோம். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்கைகளுக்கும் ஏதோ பின்னால நல்ல காரியங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ஆக அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இனிமே இருந்தா அந்த கேஸுக்கெல்லாம் போனோம், ஏகப்பட்ட கேஸ் பார்க்கணும், இவர் தான் பார்க்கணும். சாமி விட கொடுங்க. சரி அப்ப காபி சாப்பிட்டு விட்டு இப்பவே கிளம்பிடுவோம். ஏய் காபி கொண்டு வா. காபின்னு சொல்ல மாட்டார் சாமி, கஷாயம் கஷாயம் கொண்டு வா. உள்ள போனா அந்த பையன் ஒரு டம்ளர் நிறைய காபி எடுத்து வந்தான். இந்த சாமி நான் உள்ளேயே போய் சமயக்கட்டிலே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். செய்யலாமே. அவர் ரெட்டியார் வேட்டி கட்டினார்னா தும்பப்பூ மாதிரி இருக்கும் வேட்டி. இந்த பில்லை வேட்டி தான் கட்டுவார், நல்ல வேட்டி. தழைய தழைய கால் நகங்கள் தெரியாத மாதிரி நல்ல தழைய தழைய வேட்டி கட்டுவார், பில்லை வேஷ்டி தும்பப்பூ மாதிரி வெளுப்பு. ஒரு நாள் காபி சாப்பிட்டார், வந்தார். சாமி அவருக்கு பிரசாதம் அப்படி கொடுத்தார். அப்ப போய் வந்துருவோம். சாமி அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. ஆமா அப்படின்னு பார்த்தார். அவர் வேட்டியில ஒரு கரை இருந்தது, தும்பப்பூ மாதிரி இருக்கிற வேட்டியில ஒரு மூலையில நடுவுல ஒரு கரை.
ரெடியா அது என்ன கரை அப்படின்னா அப்பதான் இவரும் பார்த்தார். ஆமாங்க சாமி, இது எப்ப பட்டுன்னு தெரியல, நேற்றுக்கா இன்னைக்கா எப்ப பட்டுன்னு தெரியல. ஏன்பா தம்பி இப்படி கரை விடுங்க, பக்கத்துல செக்ரட்டரி வரா. ஏன்பா தம்பி இந்த கரை எப்ப பட்டதுன்னு தெரியுமா? ஐயோ நல்ல வேட்டி ஒண்ணா கொடுத்த. சுவாமி சிரிக்கிற, விழுந்து விழுந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிற. சாமி சிரிக்கிறீங்களே ரெட்டியா, இப்போ அந்த கரை பட்டு விட்டது. இந்த கரை எப்ப பட்டது, எவன் போட்டான், என்னைக்கு பட்டது, நட்சத்திரம் என்ன, நாள் என்ன, திதி என்ன, வாரம் என்னன்னு விசாரிச்சு கொண்டிருந்தா கரை போகுமா? கரை பட்டு விட்டது, அது எப்ப பட்டதுன்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. பட்ட கரையினை போக்குவதற்கு வழியை பார்க்கணும், சவுக்காரம் தேடணும், சோப்பு போட்டு அதை தேய்ச்சி கரையை போக்குவதற்கு வழி தேடணுமே தவிர எப்ப இந்த கரை பட்டதுன்னு தேடிட்டு இருந்தா கரை அப்படியே இருக்கும். அது போல பிறவி என்பது எப்பொழுது துவங்கியது என்பது ஆராய்ச்சியை விட எடுத்த பிறவியை போவதற்கு வழியை பாருங்க. விழுந்து கதறிட்டார் ரெட்டியார். இப்படி ஒரு பதிலை நான் இதுவரையில் கேட்டதில்லை, இதுதான் உண்மை, என் மனம் தெளிந்தது சுவாமின்னு புறப்பட்டார். மகான்களுடைய லட்சணம், அவர்கள் செய்கிற காரியங்கள், சொல்லுகின்ற சொற்கள் எல்லாத்திலையும் ஏதோ ஒரு கருத்திற்கும் நமக்கு அந்த நேரத்தில் விளங்க. காலக்கிரமத்தில் சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்தா விளங்கும். ஓஹோ, இதற்காகத்தான் என் ஆசான் இப்படி செய்தாரோ, இதற்காகத்தான் என் ஆசான் அப்படி போனாரோ, இதற்காகத்தான் என் ஆசான் இப்படி பேசினாரோ என்று தோணும், மகான்களை பொறுத்த மட்டும். ஆக எடுத்த விட்டோம் பிறவி, எடுத்த பிறவி போகுவதற்கு வழி பார்க்கணும். இனி மறுபடியும் இந்த புவியில பிறந்து மறுபடியும் குழந்தையா பிறந்து வாயில விரல போட்டு அழுது பசி எடுத்து அம்மா அடிச்சு அப்பா அடிச்சு பள்ளிக்கூட்டுக்கு போய் வாத்தியார் அடிச்சு அப்பா இப்ப இல்லை, இப்ப இது அவன் அடிக்கா வந்தா சரி, படிக்க முடியல. ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போனா எவ்வளவு புஸ்தகம் ஐயா, நாங்கெல்லாம் படிக்கிற போது புஸ்தகம் கிடையாது, ஸ்லேட்டு பலப்போம், அரிநமோத்து சித்தம்னு மணல்ல எழுதிதான் எங்களுக்கு போதிச்சாங்க. இப்ப அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸை விட ஜாஸ்தி. இந்த ஊர்ல தெரியாது, எந்த ஊரை பத்தி தான் எனக்கு தெரியும். மறுபடியும் கொஞ்சம் வயசான உடனே ஓடி ஆடி அப்புறம் ஒரு கல்யாணம் கட்டி குழந்தை குட்டியை பெற்று, அது பேரம் பேத்தியை பெற்று, கை வலி, கால் வலி, முடக்கு வலி, வயிற்று வலி, கேஸ், வாய் புண்ணும், அதுக்கு ஒத்தம் ஒரு மருந்து லிஸ்ட் கொடுப்பான். இதுதான் வேடிக்கை. இந்த அசடு அமாமான்னு சொல்ற மருந்தெல்லாம் சாப்பிட்டு மொத்த மருந்து சேர்ந்து ஒரு அஜீரணம், அந்த ஜீரணத்துக்கு ஒரு மருந்து, கடைசியில மறுபடியும் கை இழுத்துட்டு கால் இழுத்துட்டு அங்க போய் டெஸ்ட் இங்க போய் டெஸ்ட் இவ்வளவு பண்ணிட்டு படுத்த படுக்கையா விழுந்துட்டு அப்புறம் ஒரு ஆள் நம்மள மதிக்க மாட்டான். நடமாடிக்கிட்டு இருக்கிற வரையில் கவனிப்பான், நடமாட்டம் அடங்கிட்டோ ஒரு 4 நாளைக்கு கவனிப்பான். நீங்க என்னையே எடுத்துக்க, பிள்ளை இருக்கணும் என் பேர்ல அவ்வளவு ஆசை, என்னமோ நல்ல காலம் நான் இன்னும் கீழே விழல, விழுந்தேன்னா இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. விழுந்தா ஒரு 4 நாளைக்கு ஓடி ஆடி எல்லாம் செய்வோம். 5ஆம் நாள் குருஜி தானே, அவர் அப்பெல்லாம் இழந்திருக்க முடியாது, சாயங்காலம் பார்த்துக்கலாம். இது எல்லாருக்கும் உண்டான நிலைதான். நடமாடிக்கொண்டிருக்கிற வரையில் அவன் எல்லாரும் கவனிப்பான். கட்டின மனைவி முதல் கொண்டு அப்படி கவனிப்பான். நடமாட்டம் அடங்கிட்டு புள்ளைய கூட, ஏய் அந்த கிழம் அங்க உக்காந்து இருக்கு, என்ன ஒண்ணு கேள்றா அப்படின்னு பிள்ளையிட்ட சொல்லுவான். கிழமா இவன் குமரனா இருந்த போது லவ்வு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. வயசான உடனே பிள்ளைய பார்த்து இந்த கிழம் என்னமோ கேக்குது, கேக்குது இல்ல என்னமோ கத்துது பாரு, என்ன வேணும்னு கேட்டு தோலை. நம்ம நிலைமை அப்படி. இப்படி ஒரு பிறவி தேவைதானா? பணம் சம்பாதிக்கிறோம், பேங்க்ல போடுறோம், வட்டி வருது, எவ்வளவோ வசதிகள்லாம் இருக்கு நமக்கு. இவ்வளவு இருந்தும் யாராவது ஒருத்தனாவது நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லட்டும் இந்த உலகத்துல? ரிக்ஷா வண்டி இழுக்கிறவன் இருந்து கோடீஸ்வரன் வரையில் அவன் நெஞ்ச தொட்டு, ஐயா நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், அப்பனான ஒரு பய விட கிடையாது. கடன் பாதை இல்லாம சொத்து சுதந்திரத்தோட வாழ்ந்துட்டு சௌக்கியமா இருக்கான்னு நாம நினைப்போம். இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு பாட்டு வந்தது கேட்டேன். பாக்குற போது இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தோணும். அங்க உள்ளுக்குள்ள அவனுக்கு எத்தனை வேதனையோ, செய்த கர்மாக்கள் வீண் போகுமா, திரும்பி திரும்பி வந்து அடிக்கும். நம்ம வாண்டானாலும் உட. ஆக நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை உடைய இப்பிறவி நமக்கு தேவைதானா? ஆக இப்பிறவியிலிருந்து நாம் தப்ப வேணுமானா ஒரே ஒரு வழி, பிறவாதிருக்க வழி என்ன என்று தேடவும். பிறவாதிருக்க வழி வேணுமானா, இரவாதிருக்க வழி வேணுமானா பிறவாதிருக்க வழி தெரிய வேணும். பிறந்து பிறந்து என்ன பேரின்பத்தை கண்டாய்,
பிறந்து பிறந்து என்ன பேரின்பத்தை கண்டாய், பிறவாதிருக்க இனி வழி என்ன செய்து கொண்டாய். பிறந்து பிறந்து என்ன பேரின்பத்தை கண்டாய், பிறவாதிருக்க இனி வழி என்ன செய்து கொண்டாய். மறந்தொரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், மறந்தொரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், திறந்து வழி காட்டுவான் திரும்பி வராதிருக்க. திறந்து வழி காட்டுவான் திரும்பி வராதிருக்க. கண்ணார கண்டனையோ குருநாதனை, காவியுடுத்தவனை, காலம் கடந்தவனை, கண்ணார கண்டனையும். பிறவாதிருக்க வழி தெரியணுமான மகானாகிய குருநாதனுடைய திருவடிகளில் விழுந்து கதறணும். என் பொண்டாச்சி, என் வீட்டுக்கார, இது என் மூத்த பிள்ளைங்க, என் இளைய பிள்ளை. ஐயோ, மூத்த பிள்ளை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து பொண்டாட்டி வார்த்தையை கேட்டு என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நேற்று கேஸ் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேஸ் வருது. நான் பார்த்து கேட்டு சிரிக்கிறேன். குருஜி, மூத்த பிள்ளை ஒழுங்காதான் இருந்தான், அவன் தான் இந்த குடும்பத்துக்கு ஏதோ கவனிச்சு கொண்டிருந்தான், நல்ல பொண்ணாச்சேன்னு கட்டினா. பொண்டாட்டி வார்த்தையை கேட்டு இப்ப எங்களை மதிக்கிறதே இல்லை, ஒரு சல்லிக்காவது தரதில்லை. ரொம்ப கஷ்டப்படுறேன் குருஜி, இதுக்கு என்ன வழி? ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப நான் கேட்டேன், அவன் உன் பிள்ளையான்னு கேட்டேன். ஆமா குருஜி, நிச்சயமா உன் பிள்ளைதானா. ஒரு கதை சொல்றேன் கேளு, நடந்ததை சொல்லுகிறேன், அது கதை போல தோன்றும் கேளு. பரமஹம்ச யோகானந்தா என்று ஒரு பெரிய மகான், இன்னைக்கு அவருடைய மிஷன் கலிபோர்னியாவில் ஹெட் குவார்டர்ஸை வச்சுட்டு உலகம் பூராவும் நல்லதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பாரத தேசத்துல பிறந்து வளர்ந்தவர், ஞானம் பெற்றவர் பரமஹம்ச யோகானந்தா. அவர் வெளியூர்ல போயிருக்கிற போது அவருடைய தாயார் கடைசி காலத்துல தாயார் பக்கத்துல அவர் இருக்க முடியாத போயிடுச்சு. தாயார் இறந்து விட்டார். ஊருக்கு வந்தா அம்மா அம்மா கோபப்பட்டார். அம்மாவாவது சும்மாவாவது. அவ போய் சேர்ந்தார். வீட்டுல உள்ளவங்க தலையை குனிஞ்சு இருந்தாங்க. இங்கே அம்மா, சுவாமி, உங்கள் தாயார் மடிந்து 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. கதறி கதறி அழுதார். துறவியானாலும் தாய்ப்பாசத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஆதிசங்கர பெருமானே அந்திய காலத்திலே தாய்க்கு கடைசி கடமைகளை செய்ய ஓடி வந்தார். அதனால்தான் தாயினும் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. எங்கேயாவது தந்தை நாடுன்னு சொல்றா பார்த்தா, தாய் நாடு. எல்லாத்துக்கும் மூல காரணம் தாய். தாயின்றி இல்லை. ஆக தாய் குலத்திற்கு சக்தி ஜாஸ்தி. அவங்க சக்தி தானே சொல்றது இல்லையா? சக்தி இல்லைன்னா சிவனேன்னு குந்திக்கிட்டு இருக்காங்களாம். சக்தி இல்லைன்னா இவன் சவன் தான், சிவன் கூட அல்ல. அம்மாவை பார்க்க முடியவில்லையே, தான் வருவதற்கு முன்னாலேயே மாண்டு விட்டாளே என்று கதறி எழுதார். ஊருக்கு எல்லையில இவருடைய குரு இருக்க ஓடி போனார். குருநாதர் திருவடியை பிடிச்சு கதறி கதறி அழறார். இந்த ஞானி எல்லாம் உணர்ந்தவர் அழறார். நாமெல்லாம் எந்த மூலைக்கு தடவி கொடுத்தார். யோகானந்த், ஏண்டா அழறேன்னு கேட்டார். சுவாமி, கடைசி காலத்துல என் தாயின் முகத்தை பாராது போய்விட்டேனே, நான் வருவதற்கு முன்பே அவள் மடிந்து விட்டாளாவே, கடைசி நேரத்தில் அவள் முகத்தை கூட நான் பார்க்கவில்லையே, என்ன பாபம் செய்தேன் நான். சிரிச்ச. இந்த பயலுக்கு இன்னும் ஞானம் முத்தல. சரி, முத்த வைப்போம். ஆசான் எப்பொழுதுமே தன் சீடனை விடமாட்டார். யோகானந்தா, உங்க அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே. ஆமா சுவாமி, வா காட்டுறேன். அப்படி கையை பிடிச்சிட்டா தன் யோக சக்தியினால அழைச்சிட்டு போறார் பித்திருக்கள் லோகத்திற்கு. போனா லட்சக்கணக்கான பொம்பளைங்க நிற்கிறாங்க. காமிச்சார். இதுல எதுல எந்த அம்மா கேட்கிறார், எந்த அம்மாவை பார்க்கணும்னு அழறேன்னு கேட்டார். சாமி, புரியலையே, இத்தனை பேரும் உனக்கு அம்மா தான். ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு தாயார். நீ எடுத்த பிறவிகள் இதுவரையில் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கியோ அத்தனை பிறவிக்கும் ஒரு தாயார், ஒரு தாயார் உண்டு. அத்தனை பேரும் இங்க நிக்கிறாங்க, எந்த தாயாரை பார்க்கணும்னு அழறேனார். ஞானம் சித்தி பெற்றது. சுவாமி, இதை மறந்து விட்டேனே என்று பூர்ண ஞானியாக விளங்குகிறார். அதுபோல என் புள்ள, அதான் நான் கேட்டேன் அந்த அம்மாவை பார்த்து, இது உன் புள்ளதானே? போன ஜென்மாவில உனக்கு எத்தனை பிள்ளையோ, நீ ஆம்பளையா இருந்தியோ பொம்பளையா இருந்தியோ இல்ல பெருச்சாடியா இருந்தியோ கரப்பாம்பூச்சியா இருந்தியோ, உனக்கு எத்தனை குட்டியோ யாருக்கு தெரியும்? அடுத்த பிறவி என்ன வருமோ, எடுத்த பிறவிகள் கணக்கு எழுத தொலையாதுன்னார் ஒரு கவி. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம்
எனது இடர் பிறவி. அருணகிரியார் 7 கடல்களிலே உள்ள மணலை எண்ணினாலும் அதை காட்டிலும் அதிகமா இருக்கும் நான் எடுத்த பிறவிகள். இப்பேற்பட்ட கஷ்டப்படுற அசிங்கப்படுற இந்த பிறவி நமக்கு தேவைதானா? கார்த்தால எழுந்துக்க வேண்டியது, பல்லு வளர்க்க வேண்டியது, இல்ல பல்லு வளர்க்காமையே எத்தையாவது தின்ன வேண்டியது, ஆபீஸுக்கு போக வேண்டியது, அவனை பார்க்க வேண்டியது, இவனை பார்க்க வேண்டியது, ப்ரமோஷனுக்கு வழியை தேட வேண்டியது, பொருளிட்ட வழி தேட வேண்டியது, பேங்க்ல டெபாசிட், இவனை ஏமாத்த வேண்டியது, அவனை ஏமாத்த வேண்டியது, இங்க கையெழுத்து அங்க கையெழுத்து மொத்த கையெழுத்து எல்லாம் பண்ண வேண்டியது. இவ்வளவும் பண்ணி நோய் நொடி ஆஸ்பத்திரி லொட்டு லொசுக்கு இவ்வளவையும் கஷ்டப்பட்டு கடைசியில வாய பொழுது கொண்டு சுடுகாட்டில் ஒன்ன வச்சு எரிக்கிற வரையில் இது தேவையா என்று மகான்கள் கேட்பார்கள். இங்க உள்ளவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? குருஜி யாருக்கோ சொல்றாரு, உங்களுக்கு தான் யார் சொல்றேன். எந்த நேரத்தில் இப்பவோ பிந்தையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் வாய பொழப்பமோ நிச்சயம். இன்னைக்கு மெட்ராஸ் போன் வந்தது, குருஜி நீங்க எப்ப வரீங்க? தெரியாது. ஆமா பொத்துன்னு போயிட்டேன்னா அவ்வளவுதான். இங்க என்ன நேர போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும். என்ன வெளிநாட்டுக்காரனாச்சேன்னா உடம்பு கிடமெல்லாம் கீறி அறுத்து இவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சு அவன் சர்டிபிகேட் கொடுத்தோன்னே மறுபடியும் தைச்சு ஸ்பெஷலா ஒரு பிளேன்ல எவனாவது காசு கொடுத்தா இல்லைன்னா கப்பல்ல போகும் கொண்டு போய் தள்ளி விடுவான். அங்க எல்லாம் லபோ லபோன்னு அடிச்சு 2 நாளைக்கு அழுவும், 3ஆம் நாள் அதை சாப்பிட்டு தூங்கிட்டு சவுச்சினேன். அப்புறம் வருஷத்துக்கு போது என் படத்தை மாட்டி அதுக்கு மேலே எல்லாம் போட்டு துவப்பாந்தியம் எல்லாம் காட்டி நேரம் இருக்கிற போது சொன்ன வார்த்தையை ஒரு பய கேட்க மாட்டான். போன பிற்பாடு பூஜை கமிட்டி சமாதி மமிட்டி கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாம் அப்புறம் தொடர்ந்து. இதுதான் உலகம். இப்பேற்பட்ட உலகத்திலே எது சாஸ்வதம், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ ஆகினால மகான்களை தரிசித்தாலே நமக்கு நல்லது. அவர்கள் திருவடிகளில் விழுந்து வணங்கினால் நமக்கு நல்லது. அவர்கள் சொற்படி கேட்டு வாழ்க்கையை அமைத்து விட்டால் அதை விட சிறந்த உபதேசம். உபதேசம்னா என்னமோ உட்கார வச்சு கலக்க பார்த்து சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வண்ணம் சதுர்புஜம் பிரசன்னமத நஞ்சாயே சர்வ விக்னோபசாந்தையே ஓம்போ மமோ பார்த்த இந்த இழவெல்லாம் வேணவே வேணும். அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகள் தான் ஒன்றொன்றும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு உபதேசம். என்ன சொல்லுவாவா? பிறவி பயனை அடைய முயற்சி செய், நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லதையே கேள், யாருக்கும் தீங்கு நினைக்காதே, யாரையும் ஏமாத்தாதே, நீயும் ஏமாறாதே, ஏமாறாதே ஏமாத்தாதே. இது போன்ற நல்ல உபதேசங்களை கேட்கிற போது அதை பின்பற்றணும். ஏன்னா ஆண்டவன் எங்கேயோ இருக்கான், கண்ணுக்கு அவன் நம்ம உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நம்மளை வாட்சி பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கு அவனுக்கு உன் பேர்ல வெறுப்பு வருதோ அன்னைக்கு உன்னை விட்டு கிளம்பிடுவான். அது எப்படி குருஜி? நான் போய் சொல்லல, லெப்ட்ல பாருங்க, ஒவ்வொருத்தரும் லெப்ட் ஹார்ட் இப்படி கைய வைங்க. அவன் அங்க நடந்துட்டு இருக்கான் உள்ள. அவன் நடைய நிறுத்தினா உன் சமாச்சாரம் மொத்தமும் நின்று போச்சு. அவன் சில பேருக்கு வேகமா நடப்பான், கொண்டு போயிடுவான் ஆஸ்பத்திரிக்கு. சரி ரொம்ப வேகமா நடக்கிறாரு, இறைவன் உள்ளே வேகமா நடக்கிறாரு, கொண்டு போயாமா. அப்புறம் அங்க போய் ஸ்டெத்தஸ்கோப் வைக்கிற போது அதாவது பயணம் வேற வீடு போக போறா ஜாக மாத்தியாச்சுன்னு அர்த்தம். ஆக நம்முள்ளே ஆண்டவன் புகுந்து கொண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையையும் கண்காணிக்கின்றான். யார ஒன்னாலும் ஏமாத்தலாம், உள்ளே நம்முள்ளே இருக்க முடியாது, இறைவனை ஏமாற்ற முடியாது. இவ்வளவுக்கும் காரணம் அழும்பான இப்பிறவி. இப்பிறவியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்றால் இறைவனை அடைய 2 வழிகள் தான் உள்ளன. ஒன்றுக்கு பெயர் தந்தை வழி என்று பெயர், மற்றொன்றிற்கு தாய் வழி என்று பெயர். அப்பா அம்மா தான் இருக்க முடியும். ஒரு பிறப்பெடுத்த அப்பாவும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். அப்பா இல்லாமல் அம்மா இல்லை, அம்மா இல்லாமல் அப்பா இல்லை, அப்பா இல்லாமலும் பிறவி இல்லை, அம்மா இல்லாமலும் பிறவி இல்லை. ஆக இப்பிறவிக்கு மூல காரணம் தந்தை தாய். இதற்கு 2 வழியை வகுத்தது வேதங்கள். ஒன்று தந்தை வழி, மற்றொன்று தாய் வழி. இந்த வழியில தான் நாம் பிறவாத வரம் பெற வேண்டும். தந்தை வழி என்றால் என்ன? அதுதான் தட்சிணாமூர்த்தி அவசரம். கல் ஆலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததன இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை செல்வான். சின்முத்திரையாதாரியாக உலகத்தின் குருநாதன் தட்சிணாமூர்த்தி கல் ஆல விருட்சத்தின் அடியிலே அமர்ந்து மௌனத்தினாலே நமக்கு பதில் கொடுக்கிறார். என்ன அழகு பாருங்க.
சொல்லாமல் சொன்னவரை சொல்லாமல் சொல்ல முடியுமா? நினையாமல் நினைந்து நினைக்காம நினைக்க முடியுமா? இது என்னையா புரியலையே. சொல்லாம எப்படி சொல்றது? ஏதாவது சொல்லணுமானா வாயை திறந்து பேசினதான் சொல்ல முடியும். சொல்லாமல் சொல்லுவது எப்படி? சுலபம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த தோற்றத்தை பார்க்கிற போது விளங்காதது போல தோணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அனுபவம். ஒரு புருஷன் மனைவி குடுத்தனம் பண்றாங்க, 5-6 பிள்ளைங்க. இந்த காலத்துல 5-6 பிள்ளைங்களை வச்சுட்டு ஒருத்தன் சம்பாத்தியத்துல குடுத்தனம் பண்றது கஷ்டம்தான். இதுல 5-6 பிறந்தது அத்தனையும் பொண்ணுங்க. கஷ்டப்பட்டு அப்படி இப்படி மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விட்டான். 2வது எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு 3வது பொண்ணுக்கு ஒரு வரம் வந்திருக்கு. புள்ள வீட்டுக்காரங்க நாங்க இன்னைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க வரோம். இந்த அம்மா துடிக்கிறா, எப்படியோ இந்த 3வது பொண்ணுக்காவது கல்யாணம் ஆனா சரி, பெண் பார்க்க வராங்களே அவங்களுக்கு ஒரு பச்சி பண்ண வேணாமா, ஒரு சொச்சி பண்ண வேணாமா, ஒரு காப்பி கொடுக்க வேணாமா, ஒரு டீ கொடுக்க வேணாமா? ஏன்னா ஊர் பூரா கடன், மளிகை கடையில கடன், பால் கரண்ட கடன், பொட்டி கடையில கடன், வீட்டு வாடகை 5-6 மாசமா பாக்கி, அதுவும் கடன். இந்த நேரத்தில் செட்டியார் கடைக்கு போவான். செட்டியாரே, நாளைக்கு பொண்ணை பார்க்க வராங்க, கொஞ்சம் சாமான் கொடுங்க. முடியாதுமா, போன மாசம் பாக்கி, அதுக்கு முந்தின மாசம் பாக்கி, 3 மாசம் பாக்கி, அப்படியே 700 வெள்ளி அப்படியே நிக்குது. திரும்பி திரும்பி கடை கடை அதெல்லாம் முடியாது. இந்த பாரு, நாளைக்கு நீ அந்த கடனை கொடுக்கல நடக்கிறதே வேற. செட்டியார், செட்டியார கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நாளைக்கு நான் வருவேன். நீ ஏதாவது ஒண்ணுக்கு பாதியாவது கொடுக்கல நான் கச்சாமச்சாலும் சத்தம் போட்டு வந்துருவேன். இந்தா ஏதோ பொன் பார்க்க வராங்க, இந்தா அவனா உன் சர்க்கரையை கொடுத்தான், உன் ரவையா கொடுத்தான், இதையும் கணக்கில் எழுதினான். எத்தனை மணிக்கு பொன் பார்க்க வராங்க? நான் செட்டியார், அவங்க 3 மணிக்கு வரேன் இருக்காங்க புதஹோரையில. அப்படியா, சரி நான் 5 மணிக்கு வரேன், பணம் ரெடியா வை. செட்டியார் கொஞ்சம் அதெல்லாம் முடியாதுமா, 5 மணிக்கு செட்டியார் வரார். நல்லா கவனிக்கும். 3 மணிக்கு பொன் பார்க்க வரவன் 5 மணிக்கு தான் வந்தான். 3 மணிக்கு வர 3 மணிக்கு வரக்கூடாது. என்னமா அவனுக்கு பஸ் தகராறோ, ட்ரெயின் தகராறோ, என்ன தகராறோ, வீட்டுக்குள்ள தகராறோ, வர்றதுக்கு 5 மணிக்கு வந்தான். கூடத்துல பெண் பார்த்துக்கு உட்கார்ந்து இருக்காங்க புள்ள வீட்டுக்காரங்க. செட்டியாரும் வந்தா. அப்படி எட்டி பார்த்தார் உள்ள. செட்டியார் பேசல. இந்த அம்மா அப்படி திரும்பி செட்டியார பார்த்தா, அவளும் பேசல. அந்த அம்மா அந்த செட்டியார பார்த்து தலைய ஒரு தடவை அப்படி அசைச்சா, அப்புறமா வாங்கோன்னு அர்த்தம். அவன் உடனே இன்னொரு தடவை அசைச்சான். சரின்னா பேசாமலே இருவரும் பேசவில்லையா? அந்த அம்மாவும் பேசாமல் பேசினாள், இவனும் பேசாமல் புரிந்து கொண்டான். இது சாதாரண மனித குலத்திற்கே பழக்கம்னா, கேள்வி வல்லார்கள் 4 சனகாதி முனிவர்கள், எந்த நேரமும் பிரம்ம நகரியிலே இருக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்டவர்களுக்கு மௌனத்தினாலே உபதேசம் செய்தான் பெருமான். என்ன சொல்றான்? எனக்கு உருவம் இல்லை, நீ நினைத்தால் அவ்வுருவம் நான் தாங்குவேன். உருவற்ற நிலையிலே நீயும் உருவற்று என்னுடன் வந்து இணைந்து விடு. இதுதான் தந்தை வழி. 2 வழிகள் சொன்னேனே, அது தந்தை வழி. அதாவது அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மம் என்னும்படியான தத்துவத்தை நினைச்சு, ஏன்னா நம்ம ஆன்மா இருக்க, ஆன்மாவுக்கு என்ன உருவம், என்ன வடிவம்? வடிவம் சொல்ல முடியாது. ஜலத்துக்கு என்ன உருவம்? டம்ளர்ல போட்டா டம்ளர் மாதிரி இருக்கும், கூஜாவில போட்டா கூஜா மாதிரி இருக்கும், பிளாஸ்க்ல போட்டா பிளாஸ்கினுடைய உருவம் வரும். எப்படி ஜலத்திற்கு இயற்கையாக உருவம் கிடையாது, ஜலத்துக்கு நிறமும் கிடையாது. மின்சாரத்துக்கு உருவம் உண்டா? மின்சாரத்தினால்தான் இவ்வளவு கருவிகளும் இயங்குகின்றன. ஆனா அந்த மின்சாரத்திற்கு உருவம் இல்லை. அதை பார்க்க முடியுமா? முடியாது. தொட முடியுமா? முடியும். ஒரு தடவை, 2ஆம் தடவை தொட நீ இருக்க மாட்டா, நீ மின்சாரம் ஆயிடுவேன். ஆக சாதாரண ஒரு மின்சாரம் இருப்பது தெரிகிறது, ஆனால் பார்க்க முடிவதில்லை, உணர்கிறோம். ஜலம் இருப்பது தெரிகிறது, ஆனால் உணர முடியவில்லை. இதற்கு அப்பாற்பட்ட இறைவன் சொல்லுகிறான், உருவமற்ற என்னை உன்னுள் நானாக என்னுள் நீயாக நினைத்து என் வழி வா. இது தந்தை வழி. இதுக்கு துரியாதீத நிலை என்று பெயர். இது ரொம்பவும் கஷ்டம், எல்லாராலையும் பின்பற்ற முடியாது. பல பிறவிகளிலே முயன்று 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 கடைசியில் ஓர் பிறவியில் இது கைகூடும். இது கைகூடினாத்தான் பிறவாத நிலை பெறலாம். அடுத்தது தாய் வழி. சுலபம். தாய் வழியா போனா எதையும் சுலபமா சாதிக்கலாம். மொத்தம் இங்கேயே பாருங்களேன், வந்திருக்கிற ஆசிரியர்கள்ல 6 கஜம் தான் அதிகம், 4 முழம் பேண்ட் குறைச்சல் தான். ஏன்னா அவளுடைய சன்னதி
எங்கு பார்த்தாலும் அம்பிகையின் ஆலயங்கள் உலகம் முட்டு பார்த்தா ஏராளம். தாய் வழிக்கு எப்பவுமே குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா தாய் கிட்ட தான் போகும், அப்பா கிட்ட போவார். ஏதாவது வேணும்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி எனக்கு அதை வாங்கி கொடு, நீயே போய் கொண்ட. அடிப்பாரு, அப்பான்னா அடிப்பார், அம்மான்னா அணைப்பாள். அந்த இறைவன் அப்பனாகவும் அம்மையாகவும் அடித்தும் அனைத்தும் நமக்கு நல்வழி புகட்டுகிறார். SSLC எக்ஸாமினேஷன் 2 தடவை எழுதலாம், பப்ளிக் எக்ஸாம். 3ஆம் தடவை எழுதணும்னா பிரைவேட்டா தான் எழுதணும். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டா எழுதி பூர்த்தி பண்ணணும். ஒரு பையன் 7 வருஷமா எழுதிட்டு இருக்கான். இவன் தலை எழுத்து ஒவ்வொரு தபாவும் ரிசல்ட் வர்ற போது இவன் நம்பர் பேப்பர்ல வரதில்லை, பாஸ் ஆகுது. அப்பனுக்கு மகா கோபம். அந்த வருஷம் 8வது வருஷம் பரீட்சை எழுதிதான், ரிசல்ட் வரப்போகுது. வரத்துக்கு முன்னாடி சொன்னார், ஏய் படைங்க, இந்த வருஷம் கணக்க நீ இந்த பரீட்சையில பாஸ் பண்ணல எலும்பை எடுத்துருவேன். ஏகப்பட்ட கூச்சல். சம்பாதிக்கணும் தானே கஷ்டம் தெரியும். இது படிக்காம ஊர் சுத்துது. பரீட்சை எழுதினா எப்படி எழுதினா, அத்தனை கேள்வித்தாளை படிச்சா அந்த கேள்வியை திருப்பி அதுல எழுதினான். ஏன்னா ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல. இவனுக்கு நிச்சயமா தெரியும் பேப்பர்ல வழக்கம் போல வராது. பேப்பர் வந்துடுச்சு. இந்த பையனுக்கு கார்த்தால போனவன் ரிசல்ட் பார்க்க போனா நிச்சயமா தெரியும். இருந்தாலும் ரிசல்ட் பார்த்துட்டு வருவேன், கும்பலோட கும்பலா போனா நம்பர் இல்ல. வீட்டுக்கு போனா உதவிழும். ஆனா வயிற்ற கிண்டுது பசி. மெல்ல 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 அப்பா இல்லாத நேரமா பார்த்து போகணும். அப்பா ஆபீஸுக்கு போட்டோம் 10:30 மணிக்கு. நாம மெல்ல போவோம். 11 மணிக்கு வந்தான். அவனா போவான். இவன் அப்பன் அன்னைக்கு லீவ் போட்டு பேப்பரை வச்சுட்டு வாசல்லையே உட்கார்ந்துருக்கான். எட்டி பார்த்தான், அப்பா உட்கார்ந்துருக்கார். இவனை பார்த்துட்டான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முட்டி எலும்பு எடுத்துற, போற வழியில. இனிமே நீ என் பிள்ளையில நான் ஒப்பனும் இல்ல, போ வழியில. உள்ள நுழைஞ்சா காலை வெட்டி போடுவேன். அப்பா நான் அடுத்த வருஷமா போற வழியில. 8 வருஷம் ஆச்சு பாஸ் பண்ணல. குப்பை வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கொன்னுடுவேன். இந்த சத்தம் கேட்ட உடனே குசினிக்குள்ள, அடுக்கலைக்குள்ள, சமயக்கட்டுக்குள்ள, கிச்சனுக்குள்ள இவன் வீட்டுக்காரி இருக்க. என்னத்துக்கு எங்க மனுஷன் இப்படி இறையறான் என்ன வெளியில வந்தான். ஏங்க எதுக்கு கத்துறீங்க? கத்துற அறிவு கட்ட முண்டம் முண்டம் முண்டம். அதோ பார், நீ பெத்தைய, நான் மட்டும்தான் பெத்தனா? சரி சரி, நம்ம பெத்தோமே, இந்த வருஷமும் செய். அவனை வீட்டுக்குள்ள விட்டு ஒன்ன குலைச்சிடுவேன். பாருங்க, பல்லெல்லாம் கடிக்காதீங்க, வயசாச்சு. செயல் ஆயிட்டான், அவ்வளவுதானே. என்னடி இவ்வளவு சுலபமா சொல்ற? போனா போட்டுமே. அடுத்த வருஷம் எழுதிட்டான். உள்ள போடி. இங்க பாருங்க, உள்ள வாங்க. எதுக்கடி? இல்ல SSLC நீங்க பாஸ் பண்ணாலும் அவன் பாஸ் பண்ணலன்றது இவளுக்கு தெரியும். நீங்க பாஸ் பண்ணலான்னா எழுந்து உள்ள போயிட்டான். பையனையும் அழிச்சுட்டு போயிட்டான். இனிமே இருந்தா மானம் போடும். தத்துவங்களை வைத்து வழிபடுவது, இறைவனுக்கு பெயர்களை கொடுத்து வழிபடுவது, ஆண்டவனுக்கு உருவங்களை சமைத்து சங்கல்பங்கள் செய்து கொண்டு அபிஷேகம் செய்வது, அலங்காரம் செய்வது, அர்ச்சனை செய்வது, தூபம் தீபம் நைவேத்தியம் செய்வது, ஆலயங்கள் கட்டி வழிபடுவது, புண்ணிய தலங்களுக்கு செல்லுவது, தானம் செய்வது, தர்மம் செய்வது, பஜனை செய்வது, பாடல்கள் பாடுவது, இத்தனை வழிகளும் தாய் வழிகள். இந்த வழியா போனா சுலபமாக இறைவனுடைய அருளை பெறலாம். முடியுமா? ஏன் முடியாது? பெரிய மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு போய் நின்றார். இருவரும் சிரம் குவித்தார். அம்மா எதிரே வந்து நின்றாள். உமையவள் எதிரே வந்து நின்றாள். மகனே, ஏனடா என்னை அழைத்தாய் என்றாள். வடமொழியிலே ஒரு தோத்திரம் பாடுகிறார். அம்மாவை பார்த்து, நாஸ்தா தர்மே நவசு நிச்சயே நைவ காமோபபோகே யத்யதி பவ்யம் பவது ஹே பகவன்னே மம பூர்வ கர்மானுரூபம் ஏததி பிரார்த்தம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேதி தத்பாத அம்போருக யுககதா நிச்சலா பக்திஹி அஸ்து. தாயை பார்த்து இந்த மகரிஷி பாடினார். என்ன? நான் அஸ்தா தர்மே, அம்மா எனக்கு தர்மத்தில் விருப்பம் இல்லை. நான் ஆஸ்தா தர்மே, எனக்கு தர்மத்துல விருப்பம் இல்லைன்னா. அம்பிகைக்கு என்னமோ ஆயிடுச்சு. லோகத்துல தர்மம் பண்ணுவது நியாயமாச்சே, இவன் விருப்பம் இல்லைங்கிறானே, ஏண்டா விருப்பம் இல்லை? அம்மா, தர்மம் பண்ணினா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா சொர்க்கம் தான் கிடைக்குமே தவிர நீ கிடைப்பையா? தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் கிடைச்சா சொர்க்கம் கிடைக்கும், நீ கிடைப்பியாடி? அந்த சொர்க்கத்துக்கு போன உடனே நான் பண்ண புண்ணியம் எல்லாம் காலி ஆயிடும்.
இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்தான். அப்படி இப்படி கஷ்டப்பட்டு 3 வருஷத்துக்குள்ள எங்க அரசாங்கம் 500 வெள்ளி கொடுக்கும் டூரிஸ்டுக்கு. $500 வாங்கி கொண்டு வந்தான். அமெரிக்கன் டாலர் $500 வாங்கிட்டு வந்தான். அவன் என்ன பண்ணா, சிங்கப்பூரையே விலைக்கு வாங்கணும்னு நினைச்சுன்னு வரான். 500 வச்சுட்டு என்ன பண்றது, பொடிக்கு காணாது இந்த ஊர்ல, அது அவனுக்கு தெரியாது. $500 வாங்கினா இங்க வந்து இந்த காசு மாத்துறாங்களே, அதுக்கு பேர் என்ன, அதைத்தான் தமிழ்ல சொன்ன மணி சேஞ்சர் போனா. அந்த மணி சேஞ்சர் கொஞ்சம் இவனை தெரிஞ்சவனுக்கு ஒரு ரேட்டு, தெரியாதவனுக்கு ஒரு ரேட்டு, புதுசா வரவனுக்கு ஒரு ரேட்டு உண்டு உலகம் பூரா. ஆகினால என்ன பண்ண, சிங்கப்பூர் வெள்ளி அமெரிக்கன் டாலருக்கு 2.25 வெள்ளி தான். இவனுக்காக 2.5 வெள்ளி கொடுத்தான். 500 2 1000, 500 அரை 250, 1250 வெள்ளி கிடைக்கும். எடுத்துட்டா அங்கேருந்து வந்து இறங்கினான் ஏரோப்ளான்ல. தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, ஹோட்டலுக்கு தான் போகணும். இங்க ஏதாவது தமிழர்கள் ஹோட்டல் இருக்குதா, சீப்பா வாடகையில வாங்க, 10 வெள்ளி தான் ஆகும். எங்க ஊர் போனா பைக் கட்டு 80 ரூபாய், அவனுக்கு மறந்து போச்சு கணக்கு. போலாம் ஹோட்டல் சுமாரா இருந்து, கேட்ட இந்த 7வது 7 8 மாடி கட்டுங்க இது ஹோட்டல். ஆமாண்ணா, அதுல போய் ஒரு ரூம் எடுத்தான். $300 காலி ஒரே நாள்ல. ஒரு தடவை காப்பி சாப்பிட்டா $10 காலி. பிளாட் ஹோட்டல் வாங்கி குடிக்கலாம் சந்தோஷமா. 3 நாள் ஆச்சு. 4வது நாள் குழந்தைண்ட ஒரு சல்லி மிச்சம் இல்லை. கடன் வாங்கவும் யாரும் கிடையாது, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. 4வது நாள் வாயை பொத்திட்டு சொல்லிக்காம திரும்பி போயிடுவோம். விளையாண்ட ஏதாவது கொடுப்பாங்க, 2 தட்டா வாங்கி சும்மா பசி. அப்படி எப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்ச உடனே திரும்பி போறோமோ அதே மாதிரி தர்மம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைச்ச உடனே கொஞ்சமா செலவு பண்ண தெரியாது, மொத்தத்தையும் செலவு பண்ணுவேன். கீழே புண்ணிய மிருத்யுலோகம் கச்சதிங்கிறது வேதம். புண்ணியங்கள் காலியான உடனே மறுபடியும் அழிஞ்சு போற உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவோம். ஆமா, ஆகையினாலதான் என்ன தர்மம் பண்ணாலும் திரும்பி திரும்பி இங்க வந்து பிறக்கணும். அதனால எனக்கு தர்மத்திலே விருப்பம் இல்லை. நாஸ்தா தர்மே. அப்புறம் நவசூனிச்சாய, ரொம்ப காலம் நான் வாழ வேண்டும்ங்கிற ஆசையை எனக்கு இல்லடினார் இவன். எல்லாருக்கும் ரொம்ப காலம் வாழணும், ரொம்ப காலம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு போய்த்தானே ஆகணும். ஆகையால் ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்ற விருப்பமும் எனக்கு இல்லை. அம்பாளுக்கு சந்தோஷம். ஆஹா, ஒவ்வொரு பயலும் ஒரு வெள்ளியை கொடுத்து ஒரு அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கி என்கிட்ட வந்து, நான் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன், முதல் பரிசு எனக்கே கிடைக்கட்டும், என் புள்ள மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கான், கிம்பளம் வாங்காம அவனுக்கு இடம் கிடைக்கட்டும். மொத்தம் ஒரு வெள்ளி இவன் கொடுத்தது. ஏன் இருக்கான் பாரு. என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு, அது இப்பதான் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கு, நல்லபடிக்கு பாஸ் பண்ணி லட்சம் லட்சமா சம்பாதிக்கணும். என் வீட்டுக்காரன் எப்பவும் போல என் சொன்னபடி கேட்டு இருக்கணும். ஒன்னும் பாக்கி இல்லை. ஒரு வெள்ளியை கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு ஒருத்தன் இவ்வளவு வேண்டானே இந்த பய, அது வேண்டாம் இது வேண்டாம். என்ன அழகு, இவன் தான் எனக்கு பக்தன். அம்பாள் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னான். நவசூனிச்சாயே, ரொம்ப காலம் வாழ விருப்பம் இல்லை. அம்மா, இந்த உலகத்திலே எத்தனையோ சுகங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த சுகங்களை அனுபவிப்பதற்கு நான் தயாராக இல்லை. எனக்கு சுகமே வேண்டாம். எவனாருக்கு அப்ப அர்ச்சனை டிக்கெட் வாங்கி முன்னே, அம்மா நோய் நொடி இல்லாம என்ன காப்பாத்து, நான் எப்பவும் அழகா இருக்கணும், எப்பவும் பலவந்தனா இருக்கணும், எப்பவும் என்னப்படி எல்லாரும் கேட்கணும், என் வீட்டுக்கு கலரை சீரி என் வீட்டுக்கார பெருசா வாங்கிட்டு வரணும், என் ரூம்ல 2 ஏர் கண்டிஷன் போடணும், எவ்வளவு கேட்கிறான். என்ன சொன்ன, இந்த உலகத்திலே காணப்படும் ஒரு சுகமும் எனக்கு தேவையில்லை. கேட்டாள் அம்பாள், ஏண்டா ஒரு சுகமும் வேணாங்கிறே, ஏன் எனக்கு தெரியும். யத்யதி பவ்யம் பவது ஹே பகவத் மம பூர்வ கர்மாணு ரூபஹு. அம்மா, முற்பிறவிகளிலே நான் எவ்வளவு நல்லவைகள் செய்திருப்பேனோ, முற்பிறவிகளிலே நான் எவ்வளவு தீமைகள் செய்திருப்பேனோ, நிச்சயமாக முற்பிறவிகளிலே நான் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் எனக்கு இந்த ஜென்மாவில நடக்க போகுது. நான் திருப்பி ஒன்று நடக்குவா, அதனால கஷ்டம் வருதா வரட்டும், சுகம் வருதா வரட்டும். பவ்யம் பவது, என்ன என்ன எனக்கு ஏற்படணும்னு என் தலையில எழுதியிருக்கோ அதெல்லாம் நடக்கட்டும். ஆஹா, இவன் அல்லவோ ஞானி, என் கஷ்டத்தை போக்கு, என் தோஷங்களை போக்கு, இனிமேலாவது கிரகங்கள் எனக்கு சௌக்கியமா அமையட்டும், இப்படி எல்லாம் கேட்காம என்ன என் தலையில எழுதியிருக்கோ நடக்கட்டும். அம்மா, எனக்கு கவலை இல்லையே தானே, இவன் தான் உண்மையான பக்தன். இப்படி சிரிச்சாளாம். பிரார்த்தியம். அம்மா, இருந்தாலும் ஒரே ஒரு பிரார்த்தனை வந்துட்டேன்.
என்னடா பிரார்த்தனை? மம பகுமதம் பிரார்த்தம் ஏதது, நான் ரொம்ப விரும்பி கேட்கிற வரம் ஒன்று உண்டு. என்னடா இது? தர்மத்தோட விருப்பம் இல்லைன்னா, ரொம்ப காலம் வாழணுங்கிற அபிப்பிராயம் இல்லைன்னா, சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க தேவையில்லைன்னா, தலையில என்ன இருக்கோ அதை அனுபவிக்க தயாருமா, இப்படி ஒன்றுமே வேண்டாம் என்று சொன்னவன் ஒன்றை கற்கிறானேன்னு நினைச்சலாம். சில பெண்கள் வீட்டுக்காரன் கேட்கிற அழக தனி. அதுவும் தீபாவளி நெருங்கணும், அதுக்கு முதல் மாசம் அது வரையில் அவனுக்கு காப்பி கொடுப்போம். சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன், அனுபவம் தான். சமயக்கத்துல இவன் வந்த உடனே காஃபி வரேன் கத்தாதீங்க, ஒரு டபராவில் வேலைக்காரன் தான் வேலைக்காரன், பையன் தான் பையன், ஒப்பான கொண்டு கொடு கொண்டு. சில சமயம் வீட்டுக்கார வேலைக்காரன் இருக்க மாட்டான், பையன் இருக்க மாட்டான், இவளையே கொண்டு தொக்குன்னு அப்படி வச்சுட்டு போயிடும். நீ குடிச்சா கூடி எப்படியாவது சொல்ல. ஆனா தீபாவளிக்கு முதல் மாசம் இவன் என்ன பண்ணான், அந்த காப்பியை போட்டு இந்த சுட இவன் வந்து உக்கானவனு, ரொம்ப களைப்பா இருக்கல உட்காருங்க. இவனுக்கே புரியல, ஏன்டி நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேனா இல்ல வேற ஊடா, நீ என் பொண்டாட்டிக்கானா, என்ன உங்களுக்கு சந்தேகம்? கிட்ட வந்த உடனே ஷூ எல்லாம் கழட்டி வைப்போம், கோட்டை கழட்டுவோம், அதை கண்டு மாட்டுவோம். இவனுக்கே ஒன்னும் புரியல, கையை இவளே கழட்டுவோம். ஏன்னா ஒன்னா கழட்ட போறா இவனுக்கு, கையை கழட்டுவோம் கொண்டு மாட்டுவோம். ஏன்னா மாட்ட போறா மாட்டுவோம். இந்த காப்பிய இவன் எழுத அப்படி ஆட்டுவோம், ஆக்கி இந்தாங்க பிடிங்க டபராவை கையில வச்சுட்டு இந்த டம்ளரை கையில கொடுத்து முழுங்கு முழுங்க. ஏன்னா ஒன்னா லிஸ்ட் வர போகுது கொடுக்கும். இவனுக்கே புரியாது, என்ன இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். ஒண்ணும் இல்லைங்கன்னு ஆரம்பிச்சு அப்புறம் லிஸ்ட் வரும். என் தம்பி ஊர்ல இருந்து வரானா வீட்டுக்காரியோட ஒரு மாசம் இங்க சிங்கப்பூர் பார்க்க ஆரம்பம். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இவனை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு துவக்கம். ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய லிஸ்ட கொடுப்பலாம். அது போல அம்மா நினைக்கிறா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று கூறிவிட்டு இவன் ஏததி பிரார்த்தியம் மம பகுமதம், ஒரே ஒரு வரம் மட்டும் உன்னிடத்திலே கேட்க எனக்கு நிச்சயம் விருப்பம் என்று சொல்லுகிறான். என்னன்னு கேட்டா, தத்பாதா போருக யுககதா ஜென்ம ஜென்மாந்தரபி நிச்சல பக்தி. அம்மா, எத்தனை பிறவிகள் நான் எடுத்திருப்பினும் எடுப்பேன் ஆயினும் உன் திருவடியில உள்ள எனக்கு ஏற்பட்ட பக்தி அசையாமல் இருக்கட்டும், இந்த வரத்தை மட்டும் கொடு என்று கேட்கிறார். உண்மையான வரம், கேட்க வேண்டிய வரம், கொடுக்கப்பட வேண்டிய வரம். எனக்கு ஒண்ணு வேணாண்டி, புழுவாய் பிறக்கினும் புண்ணிய உள்ளடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வர வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும். உத்தம குருமூர்த்தி சன்னிதானத்திலே உண்மையே பேச வேண்டும். மறவாது குருநாதர் பாத கமலம் தன்னை மனதிலே பதிக்க வேண்டும். மாறாமல் குருவுக்கு நேராக ஏதேனும் நடப்பதை அறிய வேண்டும். ஆஹா, இவரல்லவோ பக்தன். பக்தா, தந்தே நீ கேட்ட வரத்தினை என்று சொல்லி சிரித்துக் கொண்டே திரும்பினார். விடுவானா? மனுஷனாச்சு. அம்மா, இன்னும் ஒரு ஸ்லோகம் பாக்கியம். என்னடா வரம் ஒன்றுதானே கேட்டாய், இனிமேல் நான் வரம் கேட்க போவதில்லை, கேட்ட வரம் ஒன்றுதான். இருப்பினும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்டுவிட்டு நீ பிறகு போகலாம். திரும்பினாள். அபூதபூர்வம் மம பாவி கிம்வா சர்வம் சஹமே சஹஜம் ஹி துக்கம் கிந்து ததக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதனதே அனுரூபஹ. அம்மா, அபூதபூர்வம், முற்பிறவிகளிலே எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கும் எனக்கு தெரியாது. மம பாவி கிம்வா, அதை பத்தி நான் எதுக்காக நினைக்கணும்? ஆஹா, என்ன அழகா சொல்றான், மறுபடியும் அழகா சொல்றானே சந்தோஷப்பட்டு அம்பா இப்ப அவ ஏமாற போறான். அவளையே ஏமாற்றும் வல்லமை நமக்கு தான். அதனால அவ தாய். அபூதபூர்வம் மம பாவி கிம்வா, அம்மா முற்பிறவிகளிலே என்ன ஏற்பட்டிருக்கோ அதை பத்தி நான் நினைக்க தயாராயிரு. சரி, அப்போ அபூதபூர்வம் மம பாவி கிம்வா சர்வம் சஹ மே சஹஜம் ஹி துக்கம். கவலைப்படுறதுங்கிறது எனக்கு பழக்கமாயிடுச்சு. கவலைப்படுவது என்பது எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஆகினால நான் கவலையே படலை. ஏன்னா கவலைப்படுறது என் தலையெழுத்து. சிங்கப்பூர் கோலாலம்பூர் போகணும் ஒரு ஆளுக்கு,
பஸ்ல கொஞ்சம் காசு குறைச்சல், ட்ரெயின்ல போலாம் கொஞ்சம் பணம் கூட, பிளேன்ல முடியவே முடியாது. சிங்கப்பூர்ல ஏறினா பஸ்ல கற்பனை, நிஜம் நினைக்காதீங்க. கும்பல் வழியுது எங்க ஊர் மாதிரியே. 50 பேர் சீட்டு, 70 பேர் நிக்கிறான் உள்ள, 20 பேர் மேல பிடிச்சு நிக்கிறான். இந்த கடைசியா ஏறினவனும் போய் நின்னான். பயம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, இங்கிருந்து கோலாலம்பூர் போகிறதுக்கு நின்றுட்டே போனவா. ஐயோ ஐயோ. வண்டி எல்லையை கடந்து ஜோகூர் பாரு வந்தது. நல்லா பார்த்தான். ஏங்க இடம் காலியாவாதா, சீட்ல இடம் கிடைக்காதானா? கவலைப்படாதீங்க, மலாக்கா போன உடனே சரியா போடும். நீங்க மலாக்கா போனீங்கன்னா சரியா போடும். ஏங்க அப்ப மலாக்காவில எல்லாரும் இறங்குவாங்க? எல்லாம் கையில் தான் போகுது. நீங்க மலாக்கா வரையில் நின்றுட்டீங்க வச்சுங்க, அப்புறம் பழக்கம் ஆயிடும். மலாக்கா வந்த உடனே அப்புறம் பலாக்கா போயிடலாம். சர்வம் சஹமே சலஜம் ஹி துக்கம். அம்மா, துக்கப்படுவது, கவலைப்படுவது, வருத்தப்படுவது, அழுவது, கஷ்டப்படுவது என்பது எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஆகியனால நான் கவலையே படல. சரிடா, ரொம்ப சந்தோஷம், நான் போய் வரேன். இருமா, தோத்திரத்தை முடிக்கும். கிந்து பொல்லாத வார்த்தை. ஆனால், ஆனால் இருக்கு பாருங்க. இட்டது பட்டானால் தட்டது வாட்டென்னா புரியுதா? இட்டு அது, பட்டு ஆனால், தட்டு அது, வாட்டு என்ன? அந்த கேஸ் இந்த ஆனால் இருக்கு பாரு. ஒரு பையன் இங்க இருந்து நேர மலையாளத்துக்கு போனான். பெரும்பாவூர், பெரும்பாவூர்னு ஒரு கஷேத்திரம். அந்த ஊர்ல விசேஷம் சக்கை. சக்கைன்னா பலாப்பழம். அந்த ஊர்ல சக்கைம்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பாஷை. இந்த தமிழ் இருக்கு பாருங்க, ஊருக்கு ஊரு படுற அவஸ்தை. ஐயோ, யாழ்ப்பாண தமிழ் அது ஒரு தினசு, மெட்ராஸ் தமிழ் அது ஒரு தினசு, கேரளா தமிழ் அது ஒரு தினசு, சிங்கப்பூர் தமிழ் எனக்கு இன்னும் விளங்கவே இல்லை. அது என்னென்னமோ இருக்கு அதுல. ஆனா இங்க எல்லாரும் ஞானிங்க. நான் அது அனுபவம் எனக்கு. 10 வருஷமா வரேனே, வாண்டான்னு கருத்தா கூட விடுறதுல பாருங்க வர்றேனே. 10 வருஷமா வரேன், ஒரு அனுபவம். இங்க யாராவது சரியா கூப்பிட்டு, ஏண்டாப்பா ஏமா முருகன் வந்தானா அப்படின்னா, அது இப்பதான் குறிச்சி வந்தது, அது காலத்துக்கு எங்கேயோ போயிருக்கு. எனக்கு புரியவே இல்லை ரொம்ப காலமா. அது முருகன் இப்பதான் வந்தது, காடி எடுத்து எங்கேயோ போயிருக்கு. அது மதி வந்தது, அதுவும் காடி எடுத்து எங்கேயோ போயிருக்கு. அது என்னடா எழவு. முருகன் காடி எடுத்து எங்கேயோ போயிருக்கார், கொஞ்சம் மரியாதை. மதிய அழகன் காடி எடுத்து எங்கேயோ போயிருக்கார், மரியாதை. மதிய அழகன் இப்பதான் போச்சு, அது வந்தது, காடியோட வந்தது, போயிடுச்சு. என்ன அது இதுங்க? ஆஹா, சிங்கப்பூர்ல உள்ள ஜீவராசிகளுக்கு ஞானங்க. முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆண்டவன் அவன் அல்ல, அவள் அல்ல, ஆதிசங்கரன் அதுன்னு சொன்னார். ஆண்டவனை கத்து தொம்மசி, நீ அதுவாக இருக்கார். ஒத்தத்தையும் இங்க பிரம்மமா பாக்குறாங்க. அது மதியழகனும் அது. நல்ல காலம் நான் ஊருக்கு போன பாடு குறிஞ்சிதானே, அது ஊருக்கு போயிட்டு சொன்னாலும் சொல்லுவீங்க. காரை நகர், காரை நகர்னு ஒரு திருத்தலம் யாழ்ப்பாணத்துல. எனக்கு ஒரு சிஷிய பிள்ளை இருக்காங்க, கே சுப்பிரமணியன் பேர். இப்ப லண்டனுக்கு போயிருக்காரு, பொண்ணு கல்யாணம், கஸ்டம்ஸ்ல கலெக்டரா இருக்க. எங்கிட்ட அவ்வளவு விசேஷம் பக்தி. ஒரு எங்கட கிராமத்துக்கு நீங்கள் வர வேணும். சரி போன. அவர் எங்க வெளியில போயிட்டா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண, குறிச்சி உங்களுக்கு பசியார மாலை என்ன செய்ய வேணும் அப்படி. பழக்கத்தினால யாழ்ப்பாண தமிழ் வலிவாக கதைப்பேன். உலகத்தை சுற்றி போனா எனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் தமிழியன்ஸ் தான் அதிகம். 90% அவங்க தான். அவ்வளவு அன்பு என்னிடத்துல. அப்படின்னா மற்றவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. போற இடங்கள்லாம் எனக்கு மொத்த சுத்தி இடியாப்பம் சொல்லிதான். அவ்வளவு ருசி மிகுந்த பண்டான். நான் என்ன பண்ணேன், இந்த வயிற்று கோளாறு தகராறு இருக்கா, ராத்திரியில சோறு வேண்டாம் அப்படின்னு எங்க ஊர்ல இந்த சப்பாத்தி பண்ணுவோம், கோதுமையில பண்ணி சாப்பிடுற வழக்கம். அம்மா சப்பாத்தி பண்ணிடுவேன். ஒரே அழுக. என்ன பண்ணும், ஏம்மா அழுகுற? உள்ள 1/2 மணி கழிச்சு ஒரு மரக்கறி வாங்கிட்டு வந்தார். குறிச்சி என்ன வழியில மரக்கறியா? உள்ள வாருங்கோ, நான் வரது கிடக்கட்டையா, அவன் வீட்டுக்காரி என்னமோ அழகா என்ன விசாரி அழுகுறாளோ? உள்ளவா ஏன் உள்ள என்ன அழுகுற? என்ன சொல்லுங்கோ, இவர் சும்மா கிடக்கும். குறிச்சி என்ன யோசி போட்டா, என் தலை எழுத்து. நான் யாரையுமே ஏசுற வழக்கம் கிடையாது என் ஜென்மாவில. குருசி என்ன ஏசி போட்டான், குருசி ஏசி போட்டாரோ ஏசத்தமே நம்ம குரு அழகானே நாள் என்ன சும்மா அப்படி ஆளாது ஒரு உருந்தாய் மாதிரி நம்ம குருசி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். இந்த நேரம் பார்த்து கண்ணாயை கொண்டு என்ன அர்த்தம்? செல்லும் போய் என்ன நடந்தது? ஒன்றுமில்லை, மாலைக்கு அவரோட போய் பசியாரத்துக்கு ஏழு கேட்டேன். கேட்டாலும் வடிவா போய் சொல்லியிருக்கிறேன். இவனும் அழகான். என் தலை எழுத்து வெட்ட நாயனம் வீட்டுக்காரன் மனைவி ஜோடியா அழுது கொண்டே வந்து என் காலும் நாங்க என்ன தவறு செய்தோம் குறிஞ்சி, நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் அப்படி சோதிக்காதீங்க. நீங்க எனக்கு விளங்க புரியல. சுப்பிரமணியம் எழும்புங்கோ, எழுந்தா கண்ண தொடங்கோ, என்ன நடந்தது சொல்லுங்க. குருசி
நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீங்கள் பொறுக்க வேண்டாமா? இப்படி ஏசி போட்டியடே. என்ன ஏசினீங்க? பசியார கேட்டாலும் மேல விட்டுக்காரி நீங்க சப்பாத்தி கட்டியலாமே. அட எழவே, சப்பாத்தி கேட்டாலும் ஏசலாம். என்னையா சொல்றேன்? நீங்க சப்பாத்தி கேட்டு? ஆமாயா, நான் சப்பாத்தி கேட்டேன். பெரிய கவலை. ஏன் என்ன? அப்புறமா ஏதோ தகராறு. ஐயா, எங்கட ஊர்ல கோதுமை மாவு தெரியுமா? தண்ணிய போட்டு நினைச்சு உப்பு போட்டு ஒரு அரை மணி ஊற வச்சுட்டு அப்புறம் தோசை கல்லு மேல அப்பளங்கிற கல்லு மேல வச்சு பாக்ஸிங் பண்ணி அமுக்கி நசுக்கி பிசைஞ்சு சின்ன சின்னதா உருட்டி அப்படி மணையில உருட்டி குழவை எடுத்து இட்டு அந்த இரும்பு கடாயில போட்டு சுட்டு எடுக்கிறமே, அதுக்கு பேர் சப்பாத்தி. ஐயோ, அது ரொட்டிலோ என்ன சப்பாத்தி? சப்பாத்தின்னா செருப்பு. அவங்களோட நாட்டுல சப்பாத்தின்னா செருப்பு. ஐயோ பகவானே, இப்படி ஒரு தமிழுக்கு உலகத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கருத்து அர்த்தம். இந்த பய போனா நேர திரு பெரும்பாவூருக்கு போனான். சக்க, எங்க தமிழ்நாட்டுல சக்கைன்னா ஒண்ணு இல்ல மிச்சம்னு அர்த்தம். அங்க சக்கைன்னா பலாப்பழம். போய் நல்ல நம்பூதிரி, எல்லாவற்றையும் நம்பி உதறியவர்கள் போய் நமஸ்காரம் பண்ணோம். சௌந்தனே, இந்த பயிருக்கு நல்ல பசி. ஆனா பசியோ ஆமான்னு அர்த்தம். ஊவேன்னா ஆமான்னு அர்த்தம். நல்ல தலைவாழையை எடுத்து போட்டு புடலங்காயில ஒரு பச்சடி பண்ணி சக்க வரட்டியில ஒரு பாயசம் பண்ணி பயலுக்கு சந்தோஷம் கேட்கிறான். நேந்திரம் பழத்தை வதக்கி வச்சு ஒரு காலன், ஒரு ஓலன், ஒரு அவியல், ஒரு எரிசேரி, ஒரு பால் பாயசம், கடுகு வாங்காய் எத்தனையும் வச்சு உனக்கு போடணும்னு எனக்கு ஆசைடா. ஆனால் அங்கதான் தகராறு. இந்த ஆனால் குறுக்க வந்தா சொன்னது ஒண்ணு இல்லேன்னு அர்த்தம். அது போல கிந்து அம்மா முற்பிறவிகளிலே என்ன ஏற்பட்டிருக்குமோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கஷ்டப்படுவது என்பது என் தலையெழுத்து, நான் கவலைப்படல. ஆனால் என்னோட ஆனா கிந்து அனுரூப. உலகத்து நாயகி நீ, உலகத்துக்கே தாய் நீ. ஓம் பிள்ளை இப்படி பழைய கர்மாக்களுக்காக அவஸ்தப்படட்டோன்னு நினைச்சிட்டு நீ திரும்பி போனா அது உனக்கு கௌரவமானு கேட்ட. என்ன போலாதுப்பா, எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம் சொல்லிவிட்டு நான் இப்படி கஷ்டப்படுவேன். ஆனால் இது உனக்கு கௌரவமா, உனக்கு அழகானா? தாய் நலிந்து விட்டாள். மகனே, நீ பெரும் மேதை, இப்புவியில் இருக்க வேண்டாம், என்னுடைய மணி தீபத்துக்கு வந்து விடு என்று அழைத்துக் கொண்டு விட்டார் அந்த வழியை. அத தாய் வழியா போறது எதையும் சாதிக்கலாம். அர்ச்சனை செய்வது, வழிபாடுகள் செய்வது, கூட்டு பிரார்த்தனைகள் செய்வது, அபிஷேகம் செய்வது, அலங்காரங்கள் செய்வது, தீர்த்த யாத்திரை செய்வது, பஜனை செய்வது, தோத்திரங்கள் பாடுவது, ஜபம் பண்ணுவது, தியானம் செய்வது எல்லாமே தாய் வழி. இந்த இரண்டு வழிகள் தான் உலகத்தில் இருக்கின்றன. இந்த இரண்டாவது வழி சுலபமான வழி. நல்லதொரு ஆசானை கண்டு அவன் திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவன் சொல்லுகின்ற நல்ல உபதேசங்களை எல்லாம் பின்தொடர்ந்து வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுவோமானால் இப்பிறவி என்னும் கடலிலிருந்து தப்பி பேரின்பமாகிய சிவபதம் நமக்கு சத்தியமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றன. அந்த தாய் வழியில்தான் தாரகாசூரன் கடும் தவம் இயற்றி அநேக வரங்களை எல்லாம் பெற்றவனாக தேவர்கள் மூவர்கள் எல்லாம் 33 கோடி தேவதைகளும் நடுநடுங்கும்படியாக வரங்களை பெற்றுவிட்டார். சாகா வரம் கேட்கின்றான், என்னை எதிர்ப்போ யாரும் இருக்கக்கூடாது என்று கேட்கின்றார். பெண்ணுக்கு பிறவாமல் ஒருவன் பிறந்தானால் அவன் மூலமாக உனக்கு நாசம் நிச்சயம் என்று அனுகிரகம் செய்து விட்டார் சிவபெருமான். பெண்ணுக்கு பிறக்காதவன் நினைச்சான், நிச்சயமா புள்ள பிறந்தா பெண்ணுக்கு தான் பிறக்கும். பெண்ணுக்கு பிறக்காதவன் சொன்னதால யாருமே பிறக்க போவதில்லை, என்னை ஜெயிக்க யாரும் இல்லை என்று இருமாப்புடன் ஆணவத்துடன் அலங்காரத்துடன் இருக்கிறான். இந்த நேரம் பார்த்து இவனுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவனத்திலே முறையிட, பிரம்மதேவன் நாரணத்திலே முறையிட, இந்த நேரத்திலே தக்ஷ யஜ்யம் நடந்து தாட்சாயணியானவள் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற நேரத்தில் மீண்டும் சக்தியும் சிவமும் இணைந்தால்தான் வழி பிறக்கும் என்று எண்ணும் பொழுது இத்தனை பேரும் தூண்டி மன்மதனை சிவபெருமானுடைய தவத்தினை கலைக்க அனுப்ப ஞான நேத்திரமாகிய 3வது கண்ணை அவர் திறக்க மன்மதன் அழிக்கப்பட்டு அந்த 6 பொறிகளில் இருந்து 6 முகங்கள் தோன்றி சரவண பொய்கையிலே கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தி
பிறகு எம்பெருமாட்டியினால் அணைக்கப்பட்டு ஓர் உருவம் ஆறுமுகமாக கொண்டு எம்பெருமான் சண்முக தேவன் தோன்றினான். அவன் ஒருவன் தான் ஆண் பிள்ளை, ஆணுக்கு பிறந்தான், சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து தோன்றியவன். இவனால் தான் சூரசம்ஹாரம் நடைபெற வேண்டும் என்று அனைவரும் எண்ணினர். பெருத்த யுத்தம் தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும். எவ்வளவு யுத்தம் செய்தும் தாரகாசுரனை கொல்ல முடியவில்லை முருகனுக்கு. பாலமுருகன் பறந்து ஓடினான் திருக்கைலாயத்தில். அம்பிகை வீட்டிருந்தால் அவளை போய் கட்டிக்கொண்டான். அம்மா, என் தந்தை உத்தரவுக்கு ஏற்ப தாரகனை வதம் செய்ய சென்றேன். எத்தனை அஸ்திர சஸ்திரங்கள் எய்தினாலும் அவன் மடியவில்லையே, ஏனடி என்று கேட்டார். மகனே, தந்தையின் உத்தரவு பெற்று சென்றாயே தவிர பக்கத்திலே தாயம் வந்திருக்கிறேன், ஒரு வார்த்தை என்னிடத்திலே சொன்னாயா? வரம் கொடுக்கும் பொழுது தந்தைக்கு பிறந்தவன், ஆனால் தாயின் சக்தி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னையே வேலாக உருவாக்கி கொண்டாள். என்னை எடுத்து எழுதிவிடு. சக்தி தன்னை வேலாக ஆக்கினாள். அவ்வேலினை எடுத்தான், தாரகனை வதைத்தான். தாய் அவன் மீது பட்டதினாலே அவனுக்கு நரகம் சம்பவிக்கவில்லை. இரண்டு பிரிவாக பிறந்து சேவலாகவும் மயிலாகவும் மாறினான். அவன் செய்த பெரும் பாக்கியம், முருகனுக்கு அவன் கொடியிலேயும் வாகனமாகவும் அமரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. சக்தி வேல், வேலை பணிந்தால் அம்பிகையையும் பணிந்ததற்கு ஒப்பாகும், முருகனையும் பணிந்ததற்கு ஒப்பாகும். அப்பேற்பட்ட வேலை கொடுத்து இவன் வேலையை அவள் முடித்த காரணத்தினாலே முருகப்பெருமான் தன் தாயின் மீது பற்று கொண்டு பக்தி கொண்டு பன்னிரு கரம் குவித்து பாடத் துவங்கினான். தாம் பாடிய பாடலை அருகே இருந்து அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார் குருமுனிவர் அகத்திய மாமுனிவர். அவருக்கு உபதேசம் செய்ய அகத்தியர் உலகத்திற்கு உபதேசம் செய்தார். அதுதான் தேவி நவரத்னமாலை. இது முருகப்பெருமானாலேயே பாடப்பட்டது. அகத்தியருக்கு உபதேசம் செய்து அந்த அகத்தியர் பூவுலகுக்கு உபதேசம் செய்தார். இதை ஒவ்வொரு நாளும் பக்தியுடன் மாலை நேரத்தில் தவறாமல் யார் இந்த நவரத்ன மாலையை பக்தியுடன் சிரத்தையுடன் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறப்பு என்பது அறுக்கப்பட்டு பேரின்பம் நிச்சயமாக கிடைப்பதோடு அல்லாமல் இகலோகத்திலே, இந்த உலகத்திலே இவர்களுக்கு கஷ்டங்களும் நீங்கி சுகத்தை பெறுவார்கள் என்று அகத்தியர் எழுதி வைத்தார் சாசனம். ஞான கணேச சரணம் சரணம், ஞான சந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம், ஞானபுரீஷ சரணம் சரணம், ஞானாம்பிகையே சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்த ஆக்கும் தொழில் ஐங்கரநாத நலம் உக்கும் நகையாள் புவனேஸ்வரி கேட்கும் நவரத்தின மாலையினை பார்க்கும் கணநாயக வாரணனே. கற்றும் தழியார் காடே கதியாய் கண்மூடி நடுங்க நவான தவம் பெற்றும் தெரியார் நில என்னில் அவம் பெருகும் புழையேன் பேச தொகும் பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவர்க்கமனாக எடுத்தவளே பற்றாத அருத்துணையே வருவாய் மாதா ஜெயவோம். மூலக்கனலே சரணம் சரணம், குடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், உண்டாத ஒளித்தி உள்வை நீரத்திலே நீலே நினைவாய் நினைவாய் கொழிய பாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம். முத்தேவரும் முத்தொழிலாத்திடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம், விட்டே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேறிய நான் தனயன் தாய்னி சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேருததி கிணை வாழ்வடையே மாதா ஜெயவோம் லலிதா. அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை இண்டை நிறம் பவளம் பொழிவாரோ பொழிலா நிதி செய்தவள் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் எண்ணம் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெயவோம் லலிதா. தானக்கிழையா கதியான
உடையா கலையானவளே உனக்கிடையா பொலிவானவளே உனையக்கிடையா புதுமைத்தவளே நாணி திருநாமமும் இந்துதியும் நவிலாதவரை நடாதவளே மாணி தேவடி கதிரே வருவாய் மாதா ஜெயமோ மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதவே சரணம் சரணம் புறபதி பணிய திகழ்வாய் சரணம் திகதிலயமே இசையே சரணம் அரகர சிவ என்றடியவர் குழுவ அவர் அவள் பெற அருளமுதே சரணம் பரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெய ஓம் லலிதா பூமேவிய நான் புரியும் செயல்கள் ஒன்றாது பயன் குள்ளாவரமும் தீமேலினும் ஜெய சக்தியன உடமாய் அடியே மொழியும் திறமும் கோமேதகமே உள்வானிலவே உழல்வாய் மொழியே தருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோட்டிலனே மாதா ஜெயவோம் ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராகவிகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சம்பவி சந்திரகலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுள வேறு செங்கனி வாணி மாதா ஜெயவோம் நகிதா பலையொத்த வினை கலையொத்த மனம் அருள பறையாரொலியொத்த விதால் நிலையத்தழியே முடிய தகுமோ நிகழம் புகழாக வரம் தருவார் அலைவற்ற செய்வற்று அனுபூதி பெறும் அடியார் மொழி வாழ்வைடுரியமே மலைய துவசல் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே எவர்யத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவிந்திடுவார் அவன் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவர் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினர் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்திற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர் கணேச பூத பாக்கியங்கள் என்று போங்கள் எந்த இயற்கையான சித்தியை தந்தி ஞான மூர்த்தியாய் ஹரித்து வைத்த சக்தி ஹரிநாம கீர்த்தனம் பரந்தி நாடலாம் செழிக்கவும் பேரிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கும் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் அன்னை 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 அன்பினைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஒன்று வைக்கும் எத்தி வைக்கும் ஜெய் ஆதிபர சக்திக்கு ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு சாரத தேவிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹர நம பார்வதி பதே ஜெய பராசக்தி மாதா கி ஜானகி காந்த ஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போல புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்தி கி ஆஞ்சநேய ஸ்வாமி கி समस्त भक्त मंडली की ब्रह्मैव सत्यम सर्वत्र हरिनाम स्मरणं राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण